கர்நாடகாவில் அதிகம் தமிழர்கள் வேலை பார்க்கும் சூழ்நிலையில் கர்நாடக வேலைவாய்ப்பில் 100% வேலை கர்நாடகர்களுக்கே என்ற செய்தி பெரும் சர்ச்சையை கிளப்பிய இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளது கர்நாடகம். கர்நாடகாவில் தமிழர்கள் மட்டுமல்ல, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷாவை சேர்ந்த தொழிலாளர்களும் வேலை செய்து வருகின்றனர். இந்த சூழலில் இந்த செய்தி ஒரு கசப்பான ஒன்றாக இருந்திருக்கும். அதே வேளையில் தற்போது இந்த திட்டத்தை கர்நாடக அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் தற்போது ஐடி துறை புதிய குண்டை தூக்கி போட்டுள்ளது. அது என்னவென்றால், கர்நாடகாவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஊழியர்களின் பணி நேரத்தை 14 மணி நேரமாக நீட்டிக்க கோரி மாநில அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அத்தகைய நிறுவனங்கள் இந்த செய்தி வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த தகவல் ஐடி ஊழியர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனிதாபிமானமற்ற செயல் இது என கூறியுள்ள ஐடி ஊழியர்கள் கூடுதல் பணி நேரங்களால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகள் மற்றும் பணிநீக்கம் குறித்தும் கவலை தெரிவித்துள்ளனர். சிலர் கர்நாடகாவில் பணிபுரியும் வேறு மாநிலத்தவரை வெளியேற்ற ஒருவேளை இதுபோன்ற யுக்தியை கையாள்கிறதா கர்நாடக அரசு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கர்நாடகா கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் 1961 திருத்துவது தொடர்பாக அம்மாநில அரசு ஆலோசித்து வரும் நிலையில் இந்த திருத்தத்தில் ஐடி நிறுவன ஊழியர்களின் பணி நேரத்தை 14 மணி நேரமாக முயற்சித்து வருகிறது. இந்த திட்டம் வந்தால் தற்போது வேலை செய்யும் 12 மணி நேரம் வேலையுடன் கூடுதலாக 2 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். சிலர் பணிச்சுமை தாங்க முடியாமல் வேறு நிறுவனங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. இவ்வாறு சென்றால் கர்நாடகாவில் வாழும் கன்னடர்களுக்கு வேலை கிடைக்கும் என எண்ணுவது போல் தோன்றினாலும் இந்த திருத்தம் செய்ய வேண்டும் என்ற முன்மொழிவை தற்போது ஐடி நிறுவனங்கள் கொடுத்துள்ளன. நடப்பில் உள்ள சட்டம் என்ன கூறுகிறது என்றால், தற்போது தொழிலாளர் சட்டங்கள் 12 மணி நேரம் வேலையை அனுமதிக்கிறது. அதாவது சாதாரணமாக 10 மணி நேரம் வேலையுடன் கூடுதலாக 2 மணி நேரம் என்ற வகையில் வேலை நேரத்தை அனுமதிக்கிறது. ஆனால் ஐடி துறையின் புதிய முன்மொழிவில் பிபிஓ உட்பட ஐடி துறையில் உள்ள பணியாளர்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்ய வேண்டும் அல்லது வேலை செய்ய அனுமதிக்கப்படலாம், அல்லது 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக 125 மணி நேரத்துக்கு மேல் வேலை நேரம் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு இந்த கோரிக்கைகள் தொடர்பாக முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளது என்றும் விரைவில் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவையில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு தற்போது கடும் எதிர்ப்பு கிளப்பியுள்ளது. கர்நாடக மாநில ஐடி ஊழியர் சங்கமான KITU இந்த சட்ட திருத்தம் தற்போது நடைமுறையில் உள்ள 3 ஷிப்ட் முறைக்கு பதிலாக 2 ஷிப்ட் என்ற அடிப்படையில் நிறுவனங்களை செயல்பட அனுமதிக்கும். இதனால் 1/3 பங்கு பணியாளர்கள் வேலையில் இருந்து நீக்கப்படும் அபாயம் உள்ளது எனவும் எச்சரித்துள்ளது. ஐடி துறையில் 45% ஊழியர்கள் மனச்சோர்வு போன்ற மனநல பிரச்சினைகளையும் 55% பேர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் எதிர்கொள்கின்றனர். கடந்த ஆண்டு இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள், இந்தியாவில் வேலை சார்ந்த உற்பத்தி திறன் உலக அளவில் குறைவாக உள்ளது. அதே சமயம் இளைஞர்கள் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என கூறியது மிகப்பெரிய விவாதப் பொருளானது. இந்நிலையில் கர்நாடக அரசுக்கு ஐடி துறை வைத்துள்ள 14 மணி நேர வேலை கோரிக்கை மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்.